அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மகேஷ். நான் இங்கே பல்லடத்தில் எஸ்எம் கார் கேருங்கிற கார் அக்சசரிஸ் அண்ட் டீட்டெயிலிங் சென்டர் ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸாக நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸி இதில் கார் பிரான்ச் ரன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ என்னோட ஓன் பிராண்டாக டெவலப் பண்ணுன்ட்டு இப்போ ஓனாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஸோ இப்போ நான் ஓனாக பண்ணுறதுனால ஃப்ரான்ச்சைஸியில் இருக்கும்போது அவங்களோட சப்போர்ட்டோடு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் நாலேஜ் எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஓன் பிராண்டாக டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாலேஜ் எடுத்து கஸ்டமருக்கு பெட்டர் சர்வீஸ் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் நான் ஒரு ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் ரெகுலராக நம்ம டாடி டீட்டெயில்ஸ் இதைய ஃபாலோ பண்ணிட்டு அவரோட ஒர்க்கு அந்த நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஸோ அவரோட ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கலான்னு அதில் டீகண்டமினேஷன் ட்ரைனிங்ஸை அவர் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்ஸை இந்த 3 நாளாக எடுத்துட்டோம். ஸோ இதில் மெயினாக நான் தெரிஞ்சுட்டு இருந்ததுன்னா இது வரைக்கும் நான் தெரிஞ்சிட்டது நம்ம கார் வாஷ் பாலிஷுங்கிறது அந்த பண்ணிட்டு இருந்தது ஜஸ்ட்டு ஸோ ஒரு ரொம்ப புரிதல் இல்லாமல் ஒரு காமனாக எல்லா பக்கம் பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து மறுபடியும் காருக்கு டேமேஜஸ் தான் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு மெயின் விஷயத்த இப்போ இங்கே வந்து தான் தெரிஞ்சுட்டேன். ஸோ அப்போ அதைய எப்படி அதை முதல்ல நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டீகண்டமினேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனோட ப்ராசஸ் எப்படிங்கிறத அதாவது இன்டெப்த்தாக நம்ம அண்டர் பாடி அவுட்டர் நம்மளோட பெயிண்டிங் சர்வீசஸ் அண்டு இன்டீரியர் எல்லாமே டீகண்டமினேஷன் பண்ணுறதா ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக அது ரொம்ப டீப்பாக தெரிஞ்சிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது அது வாஷோ இல்லை பாலிஷிங் அது இன்டீரியர் கிளீனிங் அண்டர் பாடி எல்லாமே ஜஸ்ட்டு அந்த டஸ்ட்டு மட்டும்தான் போகுது. ரொம்ப டீப்பாக அது கிளீன் ஆகிறதில்ல. அதுக்கு மீறி நம்ம கிளீன் பண்ணுற ப்ராசஸில் அந்த மடியும் நம்மளோட காரோட பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் தான் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப நமக்கு பெட்டர் வெர்ஷனுக்கு வர்றதில்ல அப்படிங்கிற மெயின் விஷயத்த தெரிஞ்சுட்டு ஸோ இப்போது அதே நம்ம அந்த டேமேஜஸ் இல்லாமல் காரை எப்படி நம்ம டீகண்டமினேஷன் பண்ணி அடுத்தது பாலிஷிங் அடுத்தது கோட்டிங் இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத ரொம்ப டீப் நாலேஜ் எடுத்துட்டேன். ஸோ இனிமேல் நம்ம அந்த ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி நம்ம கஸ்டமர்ஸோட காரெல்லாம் ரொம்ப பெட்டராக ஒரு பாதுகாப்பான சர்வீஸை கொடுக்கணுங்கிறதா என்னோட விருப்பம். கண்டிப்பாக நீ அதைய தொடர வேணுங்கிறத இது மூலமா இந்த ட்ரைனிங்ஸ் எடுத்தது மூலமா கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஸோ இந்த ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ணேன். தேங்க்யூ.